ஸோ பைல் நம்பர் 1 பர்பிள் கலர் கிறிஸ்டல சூஸ் பண்ணவங்களுக்கான கார்ட். ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த கிவ் அண்ட் டேக் தான் ப்ராப்ளமா இருக்கும். ஒண்ணு அவங்க பெர்சன் அளவுக்கு அதிகமா சில விஷயங்கள செய்வாங்க இவங்களுக்காக. இவங்க பண்ணாம இருக்கலாம். இல்ல இவங்க பண்ணி அவங்க செய்யாம இருக்கலாம். அந்த கிவ் அண்ட் டேக் தான் ப்ராப்பரா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அப்புறம் அதுல நெறைய மாறுதல்கள் உண்டாக இருக்கு அப்படின்னு இருக்கு. மோஸ்ட்லி வந்து இவங்க நெறைய தனிமையில கழிச்சிருப்பாங்க அவங்களுடைய நாட்கள, அவங்களுடைய பெர்சனோட இல்லாம. ஏன்னா, இந்த ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு பேலன்சிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இது இல்ல. ஏன்னா, அந்த மாரி இந்த 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க. ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீம் போனா, ஒருத்தவங்க லோ ஆகுறது. அந்த மாரி மாறி, மாறி இருக்கிறதால, இந்த பேட்டர்ன் ஒரே மாரி இல்ல. அதிக நாள் தனிமையில கழிச்சிருக்க மாரி இருக்கும். இந்த ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷன் சொல்லுவோம். ஸ்விட்ச் போட்ட மாரி சில நாள் ஆன் ஆயிருக்கும். சில நாள் அப்படியே ஆஃப்ல இருக்கும். இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களான்னே தெரியாது. கன்சிடர் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருப்பாங்க. சடனா பார்த்தா ஒண்ணா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்குள்ள நெறைய போயிட்டுருக்கு. அதுல இது ஏன்னா, இது வந்து ஒரு கார்மிக் பேட்டர்ன் லவ்ன்னு சொல்லலாம்.